வணக்கம் நண்பர்களே! என்னோட பேர் தாவூத் அலி. மாசம் 20,000 30,000 சம்பாதிக்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு கீழ 8 மணி நேரத்துலருந்து 12 மணி நேரம் டெய்லி பேசிஸ்ல நம்ம வொர்க் பண்றோம், உழைக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கை மாறுதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே சேம் டைம் நம்ம சுத்தி உள்ளவங்க எத்தனையோ பேரு சுலபமா சம்பாதிக்கிறாங்க. பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு நியாயமான முறையில சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியறதும் இல்ல. அப்படியே நம்ம தெரிஞ்சாலும், அது வந்து பொய், பித்தலாட்டம், ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒதுங்கி நிக்கிறோம். உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரரான ஒருத்தர் பில் கேட்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, "ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். பிகாஸ் த புவர் திங்க் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஸ்கேம்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதாவது அதோட அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, பணக்காரன் பணக்காரனாயிட்டே போயிட்டு இருக்கான். ஏழை ஏழையாயிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஏழை எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் இது வந்து பொய், பித்தலாட்டம்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிப்பான். நம்ம பின்னாடி நிப்பான். அப்போ அவனுக்கு வந்து வருமானம் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து அவன் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் அவன் ஏழையாவே இருக்கான்ற மாரி பில் கேட்ஸ் வந்து சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது, எனக்கு இந்த மாதிரியான பெரிய லெவல்ல வருமானம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு, நியாயமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலியமா நல்ல ஒரு வருமானத்த வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத நான் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகாம, என்ன மாதிரி வருமானம் பண்ணணும்னு நெனைக்கிற பலருக்கும் வந்து உதவணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நான் இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன் இந்த இடத்துல. இந்த வொர்க்க பொறுத்தளவுல யார் வேணா பண்ணலாம். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, யார் வேணா பண்ண முடியும். இந்த வொர்க்ல ஜாயின் பண்ண எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. கரெக்ட்டுங்களா? சேம் டைம் இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, உங்களோட ஸ்டடீஸ எந்த விதத்திலயும் பாதிச்சுக்காம, உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த வொர்க்க எடுத்து பண்ணலாம். ஒரு வொர்க்கிங் பெர்சன்னா உங்களோட வொர்க் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வொர்க்க முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த வொர்க் பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலில குழந்தைங்கள, ஹஸ்பண்ட் எல்லாரையும் நீங்க பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த வொர்க்க நீங்க எடுத்து சூப்பரா ஏர்ன் பண்ண முடியும். இந்த வொர்க்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்தர் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க் யூ.